தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களாக இருந்தாலும் ஜனநாயக கடமை என்றால் காலங்காத்தாலே வந்து வரிசையில் நின்று வாக்களிப்பது இவர்களின் வழக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித்குமார், விஜய் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். அஜித்குமார் மற்றும் விஜய் சினிமாவில் பல ஆண்டுகளாக போட்டி நடிகர்களாக இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் என்பதை பல தருணங்களில் வெளிப்படுத்தியுள்ளனர். விஜய்க்கு எதிராக பலரும் அரசியல் கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில் இதுவரை எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவு அல்லது எதிர்ப்பு தெரிவிக்காமல் தனது தனிப்பட்ட பாதையில் பயணித்து வரும் அஜித்குமார் இந்த முறை அரசியலில் களமிறங்கியுள்ள தனது நண்பர் விஜய்க்கு ஆதரவு தருவாரா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. விஜய் சினிமாவை விட்டு அரசியலுக்கு திரும்பியுள்ள நிலையில் அஜித்குமார் தனது சிறுவயது கனவான கார் ரேசிங்கில் கவனம் செலுத்தி வருகிறார். துபாயில் இருந்த அவர் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போது சென்னை திரும்பியுள்ளார். விமான நிலையத்தில் இருந்து வெளியேறும் அவரது காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. அஜித் அரசியலில் நேரடியாக ஈடுபடாமல் இருந்தாலும் அவரை சுற்றியே அரசியல் பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக விஜய் அரசியல் களத்தில் இருப்பதால் பல கட்சிகள் அஜித்குமார் பிரச்சாரத்திற்கு வந்தால் விஜயை விட அதிக கூட்டம் திரளும் என கூறியதும் கவனிக்கத்தக்கது. விஜயின் பிரச்சார நிகழ்ச்சிகளின் போது அஜித் விஜய் புகைப்படங்கள் கொண்ட பிரேம்களை ரசிகர்கள் வழங்க அவற்றை விஜய் ஏற்றுக்கொண்டதும் வைரலானது. வாக்களிப்பது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட உரிமை. யாரையும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க கட்டாயப்படுத்த முடியாது. இதே நேரத்தில் சிலர் சமூக வலைதளங்களில் வெறுப்பை பரப்பி வரும் நிலையில் விஜய் ரசிகர்கள் அஜித் தனது நண்பருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாளை நடைபெறவுள்ள தேர்தலில் அதிகளவில் வாக்குப்பதிவு நடைபெறுமா? மக்கள் மாற்றத்தை தேர்வு செய்கிறார்களா? விஜய்க்கு எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்பதனை காத்திருந்து பார்க்க வேண்டியுள்ளது. மேலும் வரும் ஏப்ரல் 24 அஜித் மற்றும் ஷாலினி நடித்த அமர்க்களம் திரைப்படம் மீண்டும் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.